மெரினால பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க மாணவர்கள். ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுத்துச்சு? திமுக ஆட்சியில எத்தனை இடத்துல மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு அப்போதைய முதலமைச்சர் அனுமதி கொடுத்தார். திமுக பண்ணல, திமுக பண்ணது தப்பு, திமுக ஊழல் கட்சி. நீங்க தூய சக்தி தானே, ஏன் பண்ணல? எதற்காக இப்ப நாங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. மெரினால பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க மாணவர்கள். ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுத்துச்சு? அதுக்கு தோழர் பதில் சொல்ல முடியுமான்னு. திமுக ஆட்சியில எத்தனை இடத்துல மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு அப்போதைய முதலமைச்சர் அனுமதி கொடுத்தார். திமுக பண்ணல, திமுக பண்ணது தப்பு, திமுக ஊழல் கட்சி. நீங்க தூய சக்தி தானே, ஏன் பண்ணல? எதற்காக இப்ப நாங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். நீட்டை ஒழிக்கணும், அனுமதி. நீட்டை ஒழிக்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னா, நீட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. ரெண்டாவது, தாவேகாவும் மத்தியில 30 எம்பிக்கள் வச்சிருக்கிற கட்சி இல்ல, அவங்க மாநிலத்துல தான் வச்சிருக்காங்க. தாவேகாவோட கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் டெல்லியில் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக மாணவர்கள் தாக்கப்பட்ட பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாலையில் இறங்கி போராடினார்கள்? தாவேகா அரசு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு. என்ன ஸ்டாண்ட் இருக்கு? நீட் மாநில ஒழிக்கப்பட வேண்டும், மாநில பட்டியலுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? போராடி ராகுல் காந்தி அவர்கள் போராடினாங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் அதை நிறைய ஊடகங்கள்ல பார்த்தோம். போராட்டம் தொடர்ந்து எப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து போராட்டம்? நல்ல கேள்வி. இப்பதான் கரெக்டா நோட் பண்றீங்க நீங்கெல்லாம். போராட்டம் கிட்டத்தட்ட 20 நாட்களாக நடைபெறுது. 21வது நாட்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் போராட. ஏன் 20 நாள் ராகுல் காந்தி போராட்டத்துக்கு போகல? இதுதான் உங்களுக்கு கேள்வி. போராட்டம் என்பது எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த நீட் வினாத்தாள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வினாத்தாள் கசிவுகள் சிஸ்டத்துக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டம் யாருடைய பின்புலத்தில் நடைபெறல, அது தானாக நீங்குது. ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அதற்கு பின்னாடி போய் நின்றால், தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா? தேச விரோத சக்திகள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது மட்டுமல்ல, சாகின்பாத் போராட்டம் நடைபெறும் பொழுதும் அதை தான் சொன்னாங்க. இது விவசாயிகள் போராடும் பொழுதும் அதை தான் சொன்னாங்க. ஆனா போராட்டம் முடிந்த பிறகு அவர்கள் யாரையும் வந்து கைது செய்வதில்லை. ராகுல் காந்தி எதற்காக அங்க போறாரு? 20 நாட்கள் மாணவர்கள் போராடுறாங்க, அரசு அவங்கள பாதுகாப்பா வச்சிருக்கு. ஓகே, நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய சுற்றுலா கேள்வி கேட்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க சார். ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, இல்ல சட்டத்துல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து தாவைக்கினவர் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்டயும் எழுப்புறேன். ஏதாவது அவசியம் இருக்கா? முதல்வர் சந்திச்சு ஆகும்? இல்ல, அவசியம் இருக்கு. என்னன்னா, இப்போ தோழர் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி முகமாக அடையாளமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ராகுல் காந்தி அவர்கள் ப்ரெஸ்ஸை ஃபுல்லாக கூப்பிடுறாரு. நான் எதுக்காக வந்து சிஏ எதிர்க்கிறேன், நான் எதற்காக நீட் எதிர்த்து நான் வந்து பேசுகிறேன் இப்படின்லாம் ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்லாம் பண்ணி பேசுகிறாருல்ல. இதை ஏன் பண்ணுறாரு தெரியுமா? மோடி பண்ணுறது கிடையாது. மீடியாக்களை பார்த்தா ஓ மை காட்னு ஓடி போயிடுறாரு மோடி. அப்படி மீடியாக்களை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடக்கூடிய மோடி அவர்களை எதிர்த்து தான் டெல்லியில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நம்முடைய முதலமைச்சர் நம்மளை சந்திப்பார், ஊடகங்களை சந்திச்சு பேசுவார், அல்லது ஊடகங்கள் இருக்கக்கூடிய அச்சங்களுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா மோடியினுடைய ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர். காமராஜர் கூட வந்து எப்பயா தான் பேசுவார் அப்படின்ட்டு. இப்போ ஏன் மோடியை கம்பேர் பண்ணி ஏன் காமராஜர் கிட்ட பேசணும்? இல்லை, அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அந்த காலம் வேற அந்த காலம் வேறன்ட்டாங்க. உடன்பாடு இல்லை, அந்த காலத்துல பிரஸ் எனக்கு உடன்பாடு இல்லை. காமராஜர் பேசுவாங்க. உங்க பார்வை உங்களுக்கு உங்க மோடி உங்க மோடியை நீங்க வச்சுக்கோங்க. காமராஜர் பேசுவாரு. கொள்கை தலைவரா காமராஜர் இருக்காரு, அதனால அவர் வழியில போறாருன்னு சொல்ல வரீங்களா? நீங்க அங்க கம்பேர் பண்ணலாமே, ஏன் நீங்க மோடியோட கம்பேர் பண்றீங்கன்னு கேள்வி. ஆமாங்க, உங்க பார்வை மோடி பிடிச்சிருந்தா உங்களோட உங்க கட்சியோட இது தமிழ்நாட்டுல இந்திய அளவுல ஊடகங்களை சந்திக்காத நபராக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியால் சுட்டிக்காட்டப்படுபவர் மோடி. அப்ப தோழர் அங்க காங்கிரஸ் கட்சிக்காரர் இருக்கிறார், அதனால நான் உங்களுக்கு உடனே எடுத்து மோடி சொல்றேன். ஏன்னா மோடி தான் காங்கிரசினுடைய அடிநாத எதிர்ப்பு, அதனால அவர் வச்சு சொல்றேன். அப்ப அதை ஃபாலோ பண்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. எதனால நம்ம கேட்கிறோம்? இப்ப போராட்டத்துக்கு குறித்து கூட சொன்னாரு, அனுமதி வாங்கி போராட வேண்டாமா? தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தான் வந்து முகிழ்த்த கட்சின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அனுமதி வாங்கி தான் மெரினால உட்காந்தீங்களா? அனுமதி வாங்கி தான் உட்காந்தீங்களா? ஓ பன்னீர்செல்வம் அனுமதி வாங்கிட்டு வந்தீங்களா? புரட்சி வேற. முடிச்சிடுறேன்.
ஓ, அப்ப புரட்சிக்கான விதையை விட மாட்டீங்க, அலோ பண்ண மாட்டீங்க. புரட்சி நடக்கல சார், இங்க அரசியல் நடந்தது சார். முன்னாடியே புரட்சி நடக்கல, தமிழ்நாட்டுல புரட்சி நடக்கல, அரசியல் நடந்தது. புரட்சி வேற, அரசியல் எது புரட்சி எது அது நடக்கல. டிஎம்கே எவ்வளவு வேலைகள் அதுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தது எல்லாருக்குமே தெரியும். நீட் எதிர்ப்பு பத்தி பேச சொன்னா விஜயனாவை பத்தி தான் விமர்சனம் பண்ணிருந்தாங்க, ஜனநாயகத்தை பத்தி தான் விமர்சனம் பண்ணாங்க. தவிர ஜனநாயகம் ஏன் வேணாம்னு பேசிருந்தாங்க. ஜனநாயகம் வேணாம்னு சொல்றது பேர் புரட்சிங்களா? ஜனநாயகம் வேணாம் தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர நீட் ஏன் வேண்டாம், ஏன் கல்வி மாநில பள்ளியில் வரும் அதை பத்தி பேசல. தோழரோட கண்களுக்கு ஜனநாயக விமர்சனம் பண்ணது மட்டும்தான் கண்களுக்கு தெரிந்திருக்கிறதுனா அவரோட கண்ணாடியை மாத்தணும். என் கேள்வி என்னன்னா, என் கண்ணாடியை பார்வையை மாத்துங்கன்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சசிகலா அம்மையார தாக்கி பேசினாங்க, நான் களத்துல இருந்தேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஓபிஎஸ் திட்டி பேசுறாங்க, நான் களத்துல இருந்தேன். அவ்வளவு திட்டி பேசினாங்க. ஜல்லிக்கட்டுனா என்னப்பா, விலங்குகள் வந்து அந்த பட்டியல்ல இருக்கு, அந்த பட்டியலை மட்டும் மாத்தலாம் பேசல சரிங்களா? அது எல்லாமே அரசு, எல்லாமே ஹிஸ்டரி தான். நான் சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பேசும்போது எனக்கு நிறைய குறுக்கிட வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா நான் குறுக்கிடல. ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா ஒரு போராட்டத்துக்குள்ள 10 பேர் 20 பேர் சேரும்போது பலவிதமான கருத்துடையவங்க வரத்தான் செய்வாங்க. இவங்க வந்துட்டாங்க, ஆனால் அந்த போராட்டமே வந்து ஒரு மோசமான போராட்டம், இவங்க ஹைஜாக் பண்ணிருவாங்க அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு போராட்டத்துல இப்போ பால நிலத்துல தான் வந்து போராட்டம் பண்ணாங்க. பால நிலத்துல மட்டுமே அவங்க போராட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் மற்ற இடங்களில் போராட நீங்க அனுமதி கொடுக்கல? சரி, ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஒரு புரட்சி, அந்த புரட்சி போது ஒரு கம்பேர் பண்ணி அந்த புரட்சி எப்படி உருவாச்சு? புரட்சி ஒரு புலிது தான் தொடங்கும். அந்த மெரினாக்குள்ள அவங்க போராட அனுமதி கொடுத்தாங்க, அப்படியே உட்கார்ந்தாங்க. அந்த போராட்டத்தின் கோரிக்கை வலிமையாச்சு. இப்ப தோழர் சொன்னாரு, தாவக கட்ட எம்பி அங்க இருக்குது, எப்படிங்க பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதை உள்ள வந்துடுறேன். தாவக கட்ட எம்பியா இருக்குன்னு கேட்கிறாரு. தாவக கட்ட எம்பி இல்ல, மக்கள்கிட்ட உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வுக்கு மதிப்பளிச்சு உங்க என்னமும் நீட்டு ஒழிப்பு தானே, போராடக்கூடிய மாணவன் நீட்டு ஒழிப்பு தானே, அனுமதிக்க வேண்டியது தானே. அவங்க போராடட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அது பெரிய புரட்சியா மாத்தட்டும். புரட்சியின் மூலமாக ஜல்லிக்கட்டை மாற்றும் போது ஒரு மாணவர் புரட்சி நீட்டு கூட ஒழிக்கப்பட்டிருக்கலாம், யாரு கண்டா? அப்போ அந்த முளையிலேயே அதை கிள்ளி எறிய வேண்டும்ன்ற நோக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இவர் இதை குறித்து வெளிப்படையான ஒரு அறிவிப்பை கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் நிலைப்பாடு என்ன, அவருடைய ஸ்டாண்ட் என்ன ஒரு இஷ்யூல அப்படிங்கறது குறித்து எதுலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாத போது ஊடகங்களை சந்திப்பதுங்கிறது வந்து அவசியமான ஒன்று. தலைப்புல நீங்க வச்சீங்க பாத்தீங்களா, வியூகமா வினோதமான, அது வியூகம் அல்ல, இது வினோதமானது. ஏன் வினோதமானதுன்னா அதுதான் அவருடைய இயற்கை இயல்பானது. இயல்பா இருக்கதான் நமக்கு வினோதமா தெரியுது. நமக்கு ரஹ்மான் சார், நீட்டை பத்தி இப்போ ஸ்டாண்ட் தெரியல, நீட்டை பத்தியான விஷயம் வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்த சுற்று வரும்பொழுது பேசலாமா? ஏன்னா மன்னிக்கும், அவருடைய கருத்தை முன் வச்சிருட்டோம். ரஹ்மான் சார், அருண்மொழி அவர்கள் பேசும்பொழுது வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி பேசினாரு, மோடி அவர்களும் பத்திரிகையை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. மோடி அவர்கள் வந்து ஏன் பத்திரிகையை சந்திக்க மாட்டாருன்னு சொல்லி காங்கிரஸுமே அதை வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அதே ஒரு விஷயத்தான் தான் இங்க விஜய் அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எதிர்ப்பு, இங்க ஆதரவா? சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி தோழர் கடைசியாக தொட்ட ஒரு விஷயத்தை தொட்டு முடிச்சுட்டு அப்படியே கூட போய் சுருக்கமாக தான் சாட் தான், ஒன்றும் பெரிய விவாதம்லாம் இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் வரும்பொழுது இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராடுறாங்க. மாநில அரசை ஜல்லிக்கட்டு நீக்கம், அந்த தடையை நீங்கள் நீக்கணும்னு சொல்லி இளைஞர்கள் சேர்ந்து மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். மத்திய அரசையும் மடிய வைப்பதற்காக, அதாவது மண்டியிட வைப்பதற்காக நடந்த போராட்டம். நீட்டு விவகாரத்தில் இந்த மோடி அரசு, இவர்கள் கொண்டு வந்த அரசு 2014 தமிழக மக்கள் அவங்களை தண்டிச்சிட்டாங்க, 2019 தமிழக மக்கள் அவங்களை தண்டிச்சிட்டாங்க, 2024 தமிழக மக்கள் தண்டிச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழர்களுடைய உணர்வுகளையும் கலாச்சாரங்களையும் நீங்கள் காப்பாற்றாமல் விடும் பொழுது, புறக்கணிக்கும் பொழுது உங்களை மக்கள் புறக்கணிச்சிடுறாங்களே. ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் வந்து பாஜக அரசு அடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு, நீங்க கொண்டு வரக்கூடிய எந்த சட்டங்களையும் எங்களுக்கு விருப்பம் கிடையாது என்பதை ஒவ்வொரு முறையும் தேர்தலின் மூலமாக மக்கள் தெள்ள தெளிவாக சொல்லிடுறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் நீட்டை கொண்டு வரும் என்றால் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன?
தமிழக அரசும் நீட்டு விலக்கை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பாஜகவை தவிர நீட்டு விலக்கை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறது. முதல்வர் என்ன வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா? பாஜக என்ன சொல்லுது அது ஓகே சார்னு சொல்லிட்டாரா? அதனால தமிழகத்தை பொறுத்தவரை மாநில அரசே உங்க கூட தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், இன்னும் பாமக, எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், எல்லா கட்சியும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லாரும் நீட்டு விலக்கு என்னக்கூடிய இதுல ஒரு புள்ளியில இருக்கிறாங்க. இங்க நீங்க போராட்டத்தை பதிவு செய்யுங்க. பாலன் அவர்கள் இல்லத்துல பண்ணுங்க. இன்னும் வந்து அவங்க சொல்றாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸை போய் முற்றுகையிட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க. இது சாஸ்திரி பவனை போய் முற்றுகையிட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க. உங்களை போராட வேணாம்னு சொல்லல. தேவையில்லாம வந்து மக்களுக்கு வந்து நீங்க துன்பம் கொடுக்காதீங்க. ஏன்னா தேவையில்லைங்க, நாங்களே அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். Behind Woods in Face Off, the digital debate show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai.